கர்த்தர் அதிசயங்களை செய்கிறார். ஊழியங்கள் வழங்கும் ஜீவ வார்த்தை. இந்த நாளிலே கர்த்தருடைய ஊழியக்காரன் உங்களை வாழ்த்துகிறேன். நீங்கள் ஆசீர்வாதமாய் இருப்பீர்கள். இந்த புதிய நாளில் புதிய அற்புதத்தை ஆண்டவர் செய்வார். கலங்காதீங்க. நிச்சயமாய் நீங்கள் இரவு படுக்கைக்கு செல்வதற்கு முன்பாக அல்லது இந்த நாளை நீங்கள் முடித்து, அதாவது புதிய நாளை காணப்போவதற்கு முன்பாக ஆண்டவருடைய அதிசயத்தை பார்க்க போகிறீர்கள். குறிப்பாக பிறந்த நாளை காண்கிற அனைவரையும் வாழ்த்துகிறேன். ஆசீர்வாதமாய் இருப்பீர்கள். கலங்காதீங்க. இந்த பிறந்த நாளிலே கர்த்தருடைய கரம் உங்கள் மேல் அமருகிறது. திருமண நாளை காண்கிற குடும்பங்களை வாழ்த்துகிறேன். உங்கள் குடும்பத்தின் மீது ஆண்டுடைய பிரசன்னம் இறங்குகிறது. கர்த்தர் உங்களை ஆசீர்வதித்து உயர்த்த போகிறார், மேன்மைப்படுத்த போகிறார். உங்கள் குடும்பத்தை சாட்சிய வைக்க போகிறார். விசுவாசிங்க. இன்றைக்கு ஜீவார்த்திக்க தெரிந்து கொண்ட வேத வசனத்தை வாசிக்க கேட்போமா? 1 ராஜாக்கள் 18வது அதிகாரம் 39வது வசனம். ஜனங்கள் எல்லாரும் இதை கண்டபோது முகங்குப்புற விழுந்து கர்த்தரே தெய்வம், கர்த்தரே தெய்வம் என்றார்கள். கர்த்தரே தெய்வம், கர்த்தரே தெய்வம் என்றார்கள். இன்றைய ஜீவ வார்த்தையின் தலைப்பு கர்த்தரே தெய்வம் என்பார்கள். கர்த்தரே தெய்வம் என்பார்கள். பாருங்க தேவ பிள்ளைகளே, அதாவது ஏலியாவுடைய நாட்களில் ஜனங்கள் 2 மனமாய் குந்தி குந்தி நடக்கிறார்கள். தேவனையும் தேடுகிறார்கள், தேவன் அல்லாதவைகளையும் தேடுகிறார்கள். அந்த சூழ்நிலையிலே எலியா வைராக்கியம் கொண்டு ஆண்டவரை நோக்கி ஜெபித்த பொழுது பலிபீடத்தின் மீது அக்கினி இறங்கினது. அந்த பலிபீடத்தில் இருந்த எல்லாவற்றையும் தேவனுடைய அக்கினி பட்சித்து போட்டது. இதை கண்ட அத்தனை மக்களும் முகங்குப்புற விழுந்து கர்த்தரே தெய்வம், கர்த்தரே தெய்வம் என்று சொன்னார்கள். ஏன் அப்படி அவர்கள் சொன்னார்கள்? தேவனுடைய அற்புதத்தை கண்டார்கள், தேவனுடைய அதிசயத்தை கண்டார்கள். பலிபீடத்தின் மீது அக்கினி இறங்கி பட்சிப்பதை கண்டார்கள், அக்கினி இறக்கின தேவனுடைய வல்லமையை கண்டார்கள். அதனால்தான் கர்த்தரே தெய்வம், கர்த்தரே தெய்வம் என்று சொன்னார்கள். ஆம், இன்றைக்கு ஆண்டவர் உங்களோடு பேசி கொண்டிருக்கிறார். நீங்களும் ஆண்டவருடைய அற்புதமான கிரியைகளை கண்ணால் பார்க்க போகிறீர்கள். வானத்திலிருந்து அக்கினி இறக்கின தேவனுடைய வல்லமை பார்க்க போகிறீர்கள். பலிபீடத்திலிருந்து அனைத்தையும் பட்சித்து போட்ட தேவனுடைய அற்புத செயல்களை பார்க்க போகிறீர்கள். அதை நீங்கள் பார்க்கும்போது, அதை உங்கள் கண்கள் காணும்போது நீங்கள் சும்மா இருக்க மாட்டீர்கள். இயேசுவே ஆண்டவர், இயேசுவே தெய்வம் என்று நீங்கள் சொல்ல போகிறீர்கள். நாங்கள் எங்கள் வாழ்க்கையில் இப்படிப்பட்ட அற்புதத்தை இதுவரையிலும் கண்டதில்லை, எங்கள் ஆண்டவர் எவ்வளவு பெரிய அற்புதத்தை எங்களுக்கு செய்தாரே என்று சாட்சி கொடுக்க போகிறீர்கள், சாட்சியாய் சொல்ல போகிறீர்கள். அப்படிப்பட்ட அதிசயம் உங்கள் தனிப்பட்ட வாழ்க்கையில், உங்கள் குடும்பத்தில், உங்கள் வேலையில், வியாபாரத்தில் நடக்க போகிறது. வானத்தில் இந்த அக்கினி இறக்கி பலிபீடத்தை பட்சித்ததை கண்ட பொழுது கர்த்தரே தெய்வம் என்று ஜனங்கள் சொன்னதை போல நீங்களும் ஆண்டவருடைய அதிசயமான கிரியைகளை, அற்புதமான கிரியைகளை கண்டு கேட்டு அனுபவித்து கர்த்தரே தெய்வம், இயேசு ஒருவரே ஆண்டவர் என்று நீங்கள் அறிக்கையிட போகிறீர்கள். நம்புவீர்களா? விசுவாசிப்பீர்களா? இன்றைக்கு அது நடக்க போகிறது. இன்றிலிருந்து அந்த அற்புதம் அப்படி நடக்க ஆரம்பிக்க போகிறது. விசுவாசிப்பீங்களா? உங்களுக்காக அடியின் ஜெபிக்க போகிறேன். ஜெபிக்கலாமா? ஜெபிக்கலாம். எங்கள் அன்பு ஆண்டவரே, கர்த்தரே தெய்வம், கர்த்தரே தெய்வம் என்று ஜனங்கள் சொன்னதை போல இதோ இன்றைக்கு அடியனோடு இணைந்து ஜெபிக்கிற ஒவ்வொருவரையும் கண்ணோக்கி பாரும். சில வேளையில் இதுவரையிலும் வாழ்க்கையில் நம்பிக்கையற்ற நிலையில் எங்கள் வாழ்க்கையில எந்த அற்புதமும் நடக்கவில்லை என்று இருக்கலாம். வானத்தில் அக்கினி இறக்கி பலிபீடத்தை ஆண்டவர் பட்சித்த பொழுது உம்மை எல்லாரும் கர்த்தரே தெய்வம் என்று சொன்னதை போல நீர் அதிசயமான கிரியைகளை உம்முடைய பிள்ளைகளுக்கு முன்பாக காண்பியும், ஒவ்வொருடைய வாழ்க்கையிலும் காண்பியும், அதிசயங்களை செய்யும். வியாதி விலகிறதை பார்க்கட்டும், பிரச்சனைகள் முடிவுக்கு வருகிறதை பார்க்கட்டும், எதிர்ப்புகள் மறைந்து போவதை பார்க்கட்டும், வேலை உண்டாகிறதை, வேலை கிடைக்கிறதை பார்க்கட்டும், வியாபாரம் செழிக்கிறதை பார்க்கட்டும், கடன் பிரச்சனை மாறுகிறதை பார்க்கட்டும். இதை கண்டு கர்த்தரே தெய்வம், கர்த்தரே தெய்வம் என்று எல்லாரும் அறிக்கையிடுவார்களாக. நீர் அப்படி செய்துவிட்டீர். ஸ்தோத்திரம். குறிப்பாக வியாதியஸ்தரை தொட்டு இப்போது சுகமாக்கியருளும். சமாதானம் இல்லாதவர்களுக்கு சமாதானத்தை கொடும் ஆண்டவரே. எதிர்காலத்தை குறித்த நம்பிக்கை இல்லாதவர்களுக்கு நம்பிக்கை நீர் கொடுக்கும்படியாய் ஜெபிக்கிறோம். ஏதாவது பிரச்சனைக்குள் சிக்குண்டு இருப்பார்களானால் அவர்களை ஆண்டவர் இந்த நாளில் விடுவிக்கும்படியாய் ஜெபிக்கிறேன். ஜெபத்தை கேட்டீர், அதற்காய் ஸ்தோத்திரம். இயேசுவின் நாமத்தில் பிதாவே. ஆமேன், ஆமேன், ஆமேன்.